இன்றைக்கி ஒரு 375 ரியால் கார்டு கிடச்சிது, லுலுவோடைய கிஃப்ட் கார்டு. இந்த கார்டை வச்சு இன்றைக்கி லுலுவில், இது வந்து அல்லசார் லுலு, இந்த கார்டை வச்சு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறோம். அல்லசார் லுலுவில் தட்டுறோம், தூக்குறோம். அல்லசார் லுலு ஹைப்பர் மார்க்கெட்டு, இது மெயின் கேட்டு. ஓகே, இப்போது உள்ளே இன்றைக்கி பகல்லே வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு ஜாமான் வாங்கணும் அப்படின்ட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்ட்டு பார்த்துருவோம். கோபர் லுலு செம்மையாக இருக்கும். பட் இது பெருசாக இருக்குது, பட் மேல் மாடி கிடையாது. கோபர் லுலு வந்து மேல் மாடி இருக்கும், நல்லாயிருக்கும். பேஸ்கின் ராபின் அடிச்சு போடிச்சு. ஸ்டார்டிங்லே மிக்ஸ் என்ன வச்சுருக்கான், ஏசி 1800 வந்து ஆஃபர் போட்டுருக்கான வெரைட்டி. அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆனதோட வெயில் போட்டு கொளுத்து எவ்வளோ ஏசியை கொண்டு குமிச்சு வச்சுருக்காங்க. இதில் ஏர் கூலர் வேறு 159 ரியாலு. ஒருத்தப்பலான்னு தெரியலையா? ஃபேனு 139 ரியாலுக்கு. ரைட்டு, இந்த பக்கம் தான் ஏசி. ரைட்டு, வெயில் காஃபிக்கு வச்சுருக்காங்க. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இப்போ கூட ஒன்று கூப்பிட்டு நிறைய ஜாமான் இல்லை, ஜாமான் தான். இந்த பக்கம் போகும், இது நம்ம இந்த ஏரியா, மொபைல் ஏரியா. S25க்கு ஒரு கவர் வேணும், 10 ரூபா. ஐஃபோனுக்கு மட்டும்தான் வச்சுருக்கான். S25 ஆனால் ஐஃபோனுக்கு எத்தனை கவர் வாங்குது? வேற எங்கிட்ட வச்சுருக்கானு பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கிறோம். லாஸ்ட் டைம் வந்து கோபரில் ஆஃபர் வாங்கினோம்ல, இந்த 3 பட்டி எவ்வளோ வாங்கினோம், 130 ரியாலுக்கு 3 வாங்கினோம். ஆனால் இப்போது அது ஆஃபருங்கிற பேரில் இப்படி போட்டிருக்கான். பெரிய பெட்டி மட்டும் 129, சின்ன பெட்டி வந்து 59, 25, 24 இன்ச்சு வந்து 89. ஆஹா, 3மே சேர்ந்து அங்கே எவ்வளோ வாங்கினோம்? இது 30 ரியாலில் வாங்கினோம் இந்த பெட்டி. ஓகே, போன வீடியோவில் இது வந்து 40 ரியால் வாங்கினோம். ஆனால் இது இங்கே 89 போட்டிருக்கோன்னா, இது வந்து எவ்வளோ வாங்கினோம்? ஐ திங்க் 80 ரியால் நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்து 130 ரியால், 3 சேர்த்து. ஆனால் இப்போ 3 சேர்த்தா கடுமையாக வருதா? ஆக லுலுவில் வந்து S25க்கு கவர் இல்லை. இங்கே கவர் வந்து ஒன்லி இதுதான் இருக்குது. சாம்சங் S23க்கு இருக்குது, அடுத்து ஐஃபோனுக்கு இருக்குது. வேறு கவர் வந்து இந்த வெளியில் அங்கே ஒரு மொபைல் கடை இருக்குல்ல வெளியில், அங்கே தான் வாங்கணும். இதுக்கு 10 மீட்டர் குடன்லேயே இருந்துக்கலாம். ஐ திங்க் ஈதுக்காக ஜாமான் குமிச்சு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஹாஃப் பே போட்டிருக்கான். 200 ரியால் வாங்கினோம்னா 100 ரியால் கூப்பன் தர்ற மாதிரி. இந்த பக்கமும் பாவல் எல்லாம் பேக்ஸ் ஐட்டம்ஸு. எஸ், ஆஃபர் அது இதுன்னு போட்டிருக்கான். பட் இதை விட நல்ல ப்ரைஸில் வேறு எங்கெங்கெல்லாமோ கிடைக்கத்தானே செய்யுது. இவன் இதே ஆஃபர்னு போடுறாங்க. ஹிமாலயன் சால்ட்டு, இமயமலை உப்பு எவ்வளோ போட்டிருக்கான்? 5.95. இமயமலை உப்பு. நான் என்ன வாங்க வந்தேன்? ஒரு ஷாம்பு, அது ஒன்று எடுத்துருவேன். கிளியர் இதில் மென்தால், கூல் ஸ்போர்ட்ஸ் மென்தால். எஸ், ஆஃபர் போட மாட்டாங்க. இது ஓகே. இப்போ
ஜம்ஜம் தண்ணி எல்லா இடத்துலையுமே வைக்க ஆரம்பிச்சாங்க. 9:77. தம்மாமில் வந்து அந்த ஷிப்பிங் பேக் போட்டு ஏர்போர்ட், இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து வெயிட் போடணும். நம்ம ஹேண்ட் லக்கேஜில் உள்ள 5 கிலோ குறைச்சிட்டு தான், சாரி லக்கேஜில் உள்ள 5 கிலோ குறைச்சிட்டு தான் போடணும். இல்லைன்னா ஒரு சின்ன பாட்டெல்லாம் பிடிச்சிட்டு போகணும். ஆக்சுவலி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் அங்கே நல்ல கூட்டம் இருக்கும். இங்கே அலசால வந்து சிங்கிள் ஃப்ளோர், அந்த பக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அந்த பக்கம் க்ளோத்ஸு. பட் க்ளோத்ஸ் இங்கே வேஸ்ட்டு. நமக்கு அந்த தம்மம் கோபரில் தான் அமையும். அங்கே தான் நிறைய தூக்கிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து சரியில்லை. கோபரில் உள்ள பர்ச்சேசிங் மாதிரி வர மாட்டேங்குது. என்ன தேடி அரிசி அது கருவு ஒரு 10 கிலோ 5 கிலோ அது கருவு பாஸ்மதி. அபுகாஸ் 87 ஆஃபர் போட்டிருக்காப்பல. ஆமாம் 10 கிலோ 87 ரியால் வந்து 69 ரியால் போட்டிருக்காங்க. அபுகாஸ் பாஸ்மதி தானே, இந்தியன் பாஸ்மதி. எஸ் கரெக்டு. 10 கிலோ தூக்கிடுவோம். டன்னு. இது என்ன அரிசின்னு தெரியல. குருவை அரிசி. குருவை அரிசி. அடே எழுத்து கிளியராக வாங்கினாண்டா. வந்துச்சு குருவை அரிசி. அப்படின்னா என்ன அரிசின்னு தெரியல. திங்கிறதுக்கு ஏதாவது போட்டு வச்சுருப்பானுவோ. சாயந்தரங்கண்ணா அந்த இடத்துல இது போட்டுக்கிட்டு இருப்பான், பரோட்டா போட்டுக்கிட்டு இருப்பான். கோவரில் வந்து அங்கே சாயா மிஷின்லாம் இருக்கும். 1 ரியால், ஐ திங்க் 2 ரியால் நினைக்கிறேன். ஆமாம், டீ மிஷினு நல்லா இருக்கும். இங்கே இல்லை, சேம் பிளேஸ் தான். சாப்பிட்றதுக்கு எல்லாம் சாப்பாடு ஐட்டம். சாயந்தரம் 4 மணிக்கு மேலேன்னா அங்கே பரோட்டா போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. முருத்தப்பா அது இதுன்னு போடுவாங்க. குடல் கறி பரோட்டா. நம்ம குடல் கறி இல்லை, குடல் கறி கோழி. சீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சீஸ் ஐட்டம், சீஸ் வெரைட்டிஸ். ஓலிஸு, ஓலிஸ் சீஸு, சுஷி சுஷி தொற்றுப்பா. நம்ம ஒருட்டி வாய்க்கு போய் நான் வாங்கி சாப்பிட்டோம். சுஷி ஆசையாக வாங்கி ரூமில் கொண்டாந்து சாப்பிடும்போது அதில் ஒரு சாஸ் ஒன்று கொடுத்துருப்பான், கருப்பு கலரில். இன்னும் இருக்குல்ல அந்த கருப்பு கலர் சாஸ், அதை தொடவே இல்லை. இதில் என்னென்னா அந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கடைசியில் பார்த்தோம் உள்ள அந்த சல்மன் ஃபிஷ் இருக்குல்ல, என்ன இருக்குல்ல, அது பச்சை வேகலை. அவர் நல்லா இருக்குங்க சாப்பிடுங்க என்னாரு. அப்படி தான் சாப்பிட்ணுன்ட்டாரு. சரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். பட் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் லைக் நம்ம அப்படியே கிரில்லில் போட்டு மசாலா போட்டு வெறும் சாப்பிட்டே பழக்கப்பட்டு பச்சையாக வாங்கிட்டுனா எப்படி இருக்கும். ஃப்ளைட்டில் கொடுத்தோம்னா பிரியாணி போட்டுருக்கோம். அப்புறம் அங்கே உள்ள கால் வந்து மிச்சம் நினைக்கிறேன். எவ்வளோ இடம் போட்டிருக்காதா பிரியாணியை? 13.90. இதுக்கு நான் ஒரு பண்ணை வாங்கி செஞ்சுட்டு போயிடுவேன். போங்கடா. ஒரு ஐட்டம் மறந்துட்டேன். ஆப்பிள் சைடர் வினிகர். என்ன கம்பெனி பேர்? பராக்கா. ஐ திங்க் பராக்கு. ஆப்பிள் சைடர் வினிகர். இதாக இருக்கு. ப்ராக் 31 ரியால். ஓகேவா? சின்னது வந்து 22 ரியால், பெருசு வந்து 31 ரியால். அது 45 ரியால் ஆஃபரில். ஓகே விற்கிறோம். ஒன்று 2027 வரை இருக்கும். 2029 வரை இருக்குது. அப்பா சரி. அடுத்து ஒரு சீசனிங் டோனி அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்கு? இங்கேயும் போட்டிருக்கான் பராக்கு. 31 சேம் தானே போட்டிருந்தான் அங்கே. 31 ஆமாம், சேமாக தான் இருக்கும். அடுத்து வந்து சீசனிங் இந்த பக்கம் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? இங்கே மேஜிக் தான் இருக்குது. டோனி சீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மட்டன் சீசனிங். டோனி சீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் டைம் வந்து அல்கர்ஸில் வாங்கினோம். இங்கே வந்து இந்த மேஜிக் ஆல்ரெடி வேணாம்.
ரைட், ஓகே. இன்னும் நிறைய ஐட்டம் வாங்கணும்னு நினச்சேன், பட் மறந்து போச்சு. அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். பில் போட்டு எவ்வளோ வருது, நான் ஏதாவது வாங்கிட்டு பில்லை போட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஏரியா. இங்கே ஒன்றும் வாங்க வேண்டியது இல்லை. ஓகே, வாங்க சாமான பில்லை போட்டு இனி 2-3 இடத்துக்கு போகணுருக்கு. அடுத்து ஜரின்னு போகணும். அமேசான் போகணும். அமேசான் 5 ரியால் 5.75. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஞாபகம். இதெல்லாம் ஏன் வாங்குறது தெரியுமா? இந்த லுலு ஷாப்பிங் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது, 325 ரியால். இதில் ஆல்ரெடி 300 ரியால் வாங்கியாச்சு. 75 ரியால் வாங்கியாச்சு. 300 ரியால் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் வாங்கியிருக்கேன்.